வணக்கம். டிவிகே அரசோட முதல் பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. பெரும் நம்பிக்கையோடையும் பெரும் கனவோடையும் காத்திருந்த ஒட்டுமொத்த பார்வையற்றவர்களுக்கும் மாற்றத்தை மக்களுக்கு தருவதற்காகத்தான் நான் ஆட்சிக்கு வந்திருக்கேன்னு சொன்ன மாண்புமிகு தமிழக முதல்வர், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தந்திருப்பது ஏமாற்றம் 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 மட்டுமே. முதல்வர் அவர்களே, பார்வையற்றவர்களோட வேலை வாய்ப்பை பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லலையே. எங்களுடைய முன்னேற்றத்திற்கான எந்த அறிவிப்புகளுமே உங்கள் பட்ஜெட்டில் இல்லையே. இதைத்தான் நாங்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்த்தோமா? கடந்த ஆட்சிகளில் எங்களுக்கு கிடைத்துக்கிட்டே இருந்த ஏமாற்றம் உங்கள் ஆட்சியிலையும் தொடரும்னா இதுதான் நீங்கள் எங்களுக்கு தர பரிசா? உங்களையே நம்பி உங்கள் ஆட்சியை வரவேற்று உங்கள் பட்ஜெட்டுக்காக காத்திருந்தோமே, எங்களுக்கு நீங்கள் செஞ்சது அநீதி. இந்த பட்ஜெட்டை தமிழ்நாடு பார்வையற்றோர் இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது, கடுமையாக எதிர்க்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள். எங்களுக்கு என்ன தேவைங்கிறத எங்களை அழைச்சி பேசினாதானே தெரியும். நீங்கள் பதவி ஏற்றதிலிருந்து இன்று வரை உங்களை சந்திக்க பல வகையில் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் உங்களை சந்திக்க எங்களுக்கு அனுமதியே கிடைக்கல. பல அமைச்சர்களை நேரில் சந்தித்து ஒட்டுமொத்த பார்வையற்றவர்களோட கோரிக்கைகளை உங்களிடம் சேர்க்கதற்கு மனுவும் கொடுத்திருந்தோம். அந்த மனு உங்களிடம் வந்ததான்னு கூட எங்களுக்கு தெரியலை. தொடர்ந்து எங்களை ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்குது எல்லா அரசும். அந்த வகையில் டிவிகே அரசும் இந்த முறை எங்களை ஏமாற்றிருக்குங்கிறது எங்களுக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிக்கிறது. எங்களை சந்திக்க அலையுங்கள், எங்கள் உரிமைகளை எங்களுக்கு கொடுங்கள். உங்கள் ஆட்சியிலாவது நாங்கள் போராடாமல் சுயமரியாதையுடன் வாழ வழிவகை செய்யுங்கள். இந்த பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றம், மிகப்பெரிய அநீதி. இதை தமிழ்நாடு பார்வையற்றோர் இயக்கம் கடுமையாக கண்டிக்கிறது. நன்றி.